வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக்கின்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக்கின்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தா, ரெட்மியோட ஒரு 9 சீரீஸில் ஒரு ஃபோன் வருது. அதாவது 2 ஃபோன் வந்து இப்போ 9 சீரீஸில் கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகிரி ஸ்மார்ட் ஃபோன் தான். Redmi 9 அப்படின்ற ஃபோன் தான் கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி இவங்க வந்து 7 சீரீஸில் ஃபோன் கொண்டு வந்தாங்க. 7 ப்ரோவும் 7 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகிரி தான். அதே மாதிரி 8 வந்துச்சு, 8 டியூலும் வந்துச்சு. ரெண்டும் சூப்பரான ஃபோன் தான், 8 டியூலும் 8. அதே மாதிரி Redmi 9 இப்போ கொண்டு வருவாங்க. பக்கா சூப்பர் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போகுது. இதில் என்னென்ன ஃபியூச்சரில் ஆட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ மக்களை கவர்ந்து எடுக்கிற விதமாக லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் ஃபோனை கொண்டு வரணும்னு ரெட்மி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நாளாக. அந்த ஒரு வகையில் தான் இந்த 9 சீரீஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த Redmi 9ல் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 சீரீஸ், அதாவது நோட் கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Redmi 9 மட்டும்தான் இருக்கும், நோட் சீரீஸ் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக தான் இது இருக்க போகுது. இதில் என்ன ஃபியூச்சர் அவங்க கொண்டு வர போகிறாங்க, எப்போ வருது, என்ன விலை அப்படின்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் ஹீலியோ G80 சிப்செட்டில் தான் இது கொடுக்க போகிறாங்க. பெரிய 5020 mAh பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மி டுவெல்லாம் 8 டுவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேமரா தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்பாக, அதுவும் மேலிருந்து கீழாக வெர்டிக்கலில் தான் உங்களுக்கு சூப்பரான இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி ஃப்ளாஷும் பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்க போகுது. இந்த ரெட்மி நோட்டோட விலை மற்றும் சலுகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 3GB 32GB அதோட விலை தோராயமாக என்ன ப்ரைஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12,800 ரூபாய் ரேஞ்சில் இருக்கலாம். 4GB 64 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,300 ரூபாய்க்கு இதை வந்து லான்ச் பண்ணுறான். 15,000 ரூபாய்க்கு இருந்தாலும் இதில் என்ன ஃபியூச்சர், அட்டகாசமான ஃபியூச்சரில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இது வந்து ப்ரீ ஆர்டர் வந்து ஜூன் 15 தொடங்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னிலிருந்து இதில் பார்த்தீங்கன்னா டியூல் சிம் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 9ல் வந்து பார்த்தீங்கன்னா 6.53 inches கொண்டு ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. வாட்டர் ட்ராப் நாச்சோட உங்களுக்கு இருக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080x2340, அதாவது ஃபுல் HD ரெசல்யூஷன் நீங்கள் இதில் ஃபீட் பண்ணலாம். 19.9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட இது கொடுக்க போகிறாங்க. 394 pp பிக்சல் டென்சிட்டியோட இது இருக்க போகிறது. 400 nits பிரைட்னஸும் இதில் கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Gorilla Glass 3 டியூவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 GHz கொண்ட மீடியாடெக் ஹீலியோட G80 ஒக்டோகோர் சிப்செட் மூலமாக இது வந்து கொடுக்க போகிறாங்க. மாலி G52 GPயும் இதில் கொடுக்க போகிறாங்க. இதில் 4GB ரேம் வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்க போகுது. 64GB வரைக்கும் மெமரி இதில் இருக்கும். அடிஷ்னலாக வந்து 128GB வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த Redmi 9ல் வந்து வேறு என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் பிரதான கேமரா பின்னாடி கொடுக்க போகிறாங்க. f2.2 அப்பாச்சரில் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும் 2.2 அப்பாச்சர் 118 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் கொண்ட ஃபோட்டோஸ் உங்களுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.4 அப்பாச்சரில் 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும் 5 மெகாபிக்சலில் அடுத்து ஒரு மைக்ரோ ஷூட்டரும் இதில் கொடுக்க போகிறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்புற கேமராவில் வேறு என்ன அம்சங்கள் எடுக்க பார்த்தீங்கன்னா இதில் கொலிடா ஸ்கோப்பு, அல்ட்ரா வைட் ஆங்கிள் முறை, மைக்ரோ பயன்படுத்தும் முறை, அடுத்து வந்து 30 frames/second வரைக்கும் 1080p வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா f2.2 அப்பாச்சோட உங்களுக்கு கிடைக்கும். 77.8 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு இதில் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேம் ஷூட்டர் சப்போர்ட் இருக்கும், போர்ட்ரேட் சப்போர்ட் இருக்கும், HDR சப்போர்ட் இருக்குது, ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது, செல்ஃபி டைமர் சப்போர்ட்டும் எல்லா சப்போர்ட்டும் இதில் கொடுக்க போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 3.0 USB-C டைப் போர்ட்டோட சேர்த்து உங்களுக்கு 5020 mAh பேட்டரியும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி கொடுக்க போடுறாங்க. இதில் வந்து 5G கிடையாது, இது கனெக்டிவிட்டி 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு வைஃபையும் Bluetooth 5 சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. இதில் வைஃபை டைரக்ட் சப்போர்ட்டும் இருக்குது. FM ரேடியோ சப்போர்ட்டும், NFC GPS முதலான சப்போர்ட்டுகளும் உங்களுக்கு இருக்குது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக்கு, USB-C டைப்பும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ரெண்டுலேயுமே நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டரி, அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய சிறப்பம்சங்களும் இதில் இருக்குது. Redmi 9 இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைனா ப்ரைஸுக்கு தான் இந்த ப்ரைஸுங்க சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வரும்போது இது கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் கேட்டகரி 12,000 ரூபாய் கீழே வர ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த Redmi 9 இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ரெட்மி ஃபோன் வச்சுருந்தா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். அதற்கு நன்றி.